இறைமை ஒன்றே, இறைவன் ஒருவனே. நமது மதத்தின், அதாவது நாம் பிறந்திருக்கும் மதத்தின் உண்மையான மதிப்பீடு என்னவென்று கணிக்க வேண்டுமானால், நாம் பிறந்துள்ள சமூகமோ நாடோ எத்தகையது என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால், அல்லது நாம் தள்ளப்பட்டுள்ள சூழல் எந்த அளவிற்கு பொருத்தமானது என்பதை அறிய வேண்டுமானால், உலகம் முழுவதையும் ஒருமுறை சுற்றுப்பயணம் செய்து வந்தால் போதும். நாம் எதை நன்மை என்று நினைக்கிறோமோ அதை வேறொரு இடத்தில் தீமை என்று நினைப்பார்கள். அப்படியே ஒருவர் தீமை என்று கருதுவது மற்றவருக்கு நன்மையாக இருக்கும். எல்லா நாடுகளும் எல்லா மதங்களுமே ஒரு மொத்தமான சம்பிரதாயத்தினால் எழுப்பப்பட்டவையே. எல்லா இடங்களிலுமே தூய துறவிகளையும் மகா புருஷர்களையும் காண முடியும். அதுபோன்றே எல்லா இடங்களிலும் அற்பர்களையும் துஷ்டர்களையும் பார்க்க இயலும். இதையெல்லாம் பார்த்தால் நாம் நினைப்பதெல்லாம் எவ்வளவு கேலிக்குரியது என்பது புரியும். இந்த மதத்தில் நான் பிறந்திருப்பதால் இதுவே உண்மையான மதம், இந்த நாட்டில் நான் பிறந்திருக்கிறேன், எனவே இதுவே எல்லாவற்றிலும் சிறந்த நாடு என்று மார்த்தட்டி கொள்வது எவ்வளவு வேடிக்கை. சிலர் தம் குடும்பத்தை கூட அப்படி பெருமையாக பேசிக்கொள்வதுண்டு. ஆண்டாண்டு காலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து வரும் ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், எனவே நான் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்டவன், அவையே உண்மையான ஆதர்சங்கள் என்று ஒருவன் சொல்வது எத்தகைய பொருளற்ற பேச்சு. ஒரு விஷயம் உண்மையான மதிப்புள்ளதாக வாஸ்தவமானதாக எப்போது இருக்கும்? நீயே சுதந்திரமாக அதனை தேர்ந்தெடுத்து பரிசீலித்து பயின்று பார்த்து முடிவெடுக்கும் போதுதான் அது உனக்கு வாஸ்தவமானதாக பயனுள்ளதாக ஆகும். பிறர் உன் மீது அதை திணிக்கும்போது அதற்கு அந்த மதிப்பு இல்லை. உனது மதம் உனக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டுமென்றால் நீயே அதை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஒரு நாடு உனது என்று தோன்ற வேண்டுமானால் அது உன்னுடைய தேர்வாக இருக்க வேண்டும். குடும்பம் கூட உன் தேர்வாக இருக்க முடியும். அப்படியின்றி விதி உனக்கு அளித்ததை மறு பேச்சின்றி ஏற்றுக்கொள்வாயானால் எது உனக்கு பொருத்தமானது, நன்மை பயப்பது, உன் வாழ்க்கைக்கு ஏற்றது என்பது தெரியாமற் போகும். இயற்கை கண்மூடித்தனமாக எந்திர கதியில் உன் மீது சுமத்தியிருக்கும் எல்லா சட்டத்திட்டங்களிலிருந்தும் விலகி நின்று சற்று உள்நோக்கி சென்று பார். அமைதியாக, பற்றற்று, பாரபட்சமில்லாமல் அனைத்தையும் அளவிடு. அதன் பிறகு தேர்ந்தெடு. பிறகு நீ திடமாக இது என் குடும்பம், இது என் நாடு, இது என்னுடைய மதம் என்று சொல்லிக்கொள்ளலாம். சற்று உள்நோக்கி நமக்குள் சென்று பார்ப்போமானால் நம் ஒவ்வொருவரின் உள்ளேயும் உணர்வொன்று பல்லாண்டு காலமாய் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருப்பது தெளிவாக விளங்கும். எத்தனையோ யுகங்களாய் நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ வடிவங்களில், உருவங்களில் வாழ்க்கை நடத்தியுள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் பற்பல காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளில் பிறந்துள்ளோம். வெவ்வேறு மதங்களை பின்பற்றியுள்ளோம். அப்படி இருக்க இப்போது இறுதியாக பார்த்த ஒன்றை மட்டும் ஏன் சிறப்பானது என்று நினைக்க வேண்டும்? அநேக பிறவிகளில் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு மதங்களின் மூலம் நாம் பல வகையான அனுபவங்களை பெற்று வந்திருக்கிறோம். அந்த அனுபவங்களின் சாரமெல்லாம் நமது உள்ளுணர்வில் தொடர்பு அறாமல் தொடரும் கல்வியாக படிந்து கொண்டே வரும். ஒவ்வொரு பிறவியிலும் இந்த அனுபவ சாரம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்களின் விளைவாக பல்வேறு வகையான ஆளுமைகள் நமக்குள் படிந்திருக்கும். இத்தகைய வகையான ஆளுமைகள் நமக்குள் உள்ளதை நாம் உணரும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ மதத்தையோ சுட்டிக்காட்டி இதுதான் சிறப்பானது என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாட்டில் பிறந்த மனிதர்களின் உணர்வில் வேறொரு நாட்டின் பண்பாடுகளின் கூறுகள் மேலோங்கி இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஐரோப்பாவில் பிறந்துள்ள சிலர் இயல்பில் இந்தியர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். வேறு சிலர் உடலால் இந்தியர்களாகவும் உள்ளத்தால் ஐரோப்பியர்களாகவும் இருந்ததையும், ஜப்பானில் இதே சில இந்தியர்களும் ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களாக பிறந்திருந்ததையும் நான் கண்டிருக்கிறேன்.
இவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு சென்றாலோ அல்லது அந்த நாட்டின் பண்பாட்டை அறிய நேர்ந்தாலோ இயல்பான ஒரு மகிழ்ச்சியை அடைவார்கள். ஆன்மீக விடுதலை பெறுவது உனது இலக்காக இருக்குமானால் நீ எல்லா வகை தலைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். உன் அந்தரங்க உண்மைக்கு புறம்பானவை அனைத்தையும் உதறிவிட வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதனை நீ முழுமையாக செய்ய வேண்டும். உன்னை துண்டு துண்டாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக தக்க வைத்து கொள்ளக்கூடாது. பழைய பிணைப்புகளிலிருந்து அப்படி முற்றிலும் அறுத்து கொள்ள இயலாது என்று நீ நினைக்கலாம். ஒன்று நீ நினைத்துப்பார், உன் வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு முன் நீ இருந்ததைப் போலவா இப்போதும் இருக்கிறாய்? ஆண்டுகள் செல்ல செல்ல நாளடைவில் உன்னிடம் ஒரு மாறுதல் ஏற்படுவதில்லையா? அன்று நினைக்காததை, அன்று செய்யாததை இப்போது எப்படி செய்கிறேன் என்று நீ வியப்பதில்லையா? 10 ஆண்டுகளில் உன்னை நீயே காண இயலாதவாறு நீ மாறவில்லையா? பின் ஏன் என்றோ இருந்த ஒன்றிற்கு கட்டுப்பட வேண்டும்? எதிர்காலத்தில் என்ன ஆகும் அல்லது ஆகாது என்று எப்படி முன்கூட்டியே தீர்மானிக்கலாம்? உன்னுடைய எல்லா தொடர்புகளுமே புதிதாக உனது அந்தரங்க தேர்வின் அடிப்படையில் எழுந்தவையாக இருக்க வேண்டும். நீ தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரம்பரை சம்பிரதாய வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கவில்லை. அது சூழலால் அல்லது பொதுவான மனப்போக்கினால் அல்லது பிறரால் உன் மீது திணிக்கப்பட்டுள்ளது. உன் இச்சையின்றையே அதனை நீ ஏற்றுள்ளாய். இப்படித்தான் மதம் மனிதனின் மீது திணிக்கப்படுகிறது. மனிதனுக்குள் ஒரு தார்மீக பயத்தை தூண்டிவிட்டு இவ்வாறு மதம் அவன்பால் சுமத்தப்படுகிறது. இத்தகைய திணிப்பு ஏதும் நீ இறைவனோடு கொள்ளும் தொடர்பில் இருக்க முடியாது. அது சொந்த மனத்தின் தேர்வாக, இதயத்தின் இச்சையாக, ஊக்கத்துடனும் உவகையுடனும் மேற்கொள்ளும் முயற்சியாகவே இருக்கும். யோக வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கையில் உனது மனக்கோட்டைகளெல்லாம், உனது பிராணமயம் கட்டிய சாரங்களெல்லாம், பரன்களெல்லாம் தூள் தூளாக சிதறிப்போக வேண்டும். அதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். எவ்வகை ஆதாரமும் இன்றி அந்தரத்தில் நிற்க நீ சித்தமாக இருக்க வேண்டும். உனது நம்பிக்கையின்றி வேறு எந்த ஆதாரமும் உனக்கு இருக்கக்கூடாது. உனது கடந்த காலத்தையும் பிணைப்புகளையும் முற்றிலும் மறந்துவிட வேண்டும். புதிய பிறவி எடுக்க வேண்டும். எந்த பழைய பந்தமும் கூடாது. நீ என்னவாக இருந்தாய் என்பதை மறந்துவிடு. நீ என்னவாக ஆக வேண்டும் என்று ஆர்வம் உறுகிறாயோ, எதை உய்த்துணர விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிவிடு. இறந்து போன பழைய வாழ்க்கையை விடுத்து எதிர்காலத்தை நேருக்கு நேர் பார். உன் மதம், நாடு, குடும்பம் எல்லாம் கிடக்கட்டும். இப்போது உள்ளதெல்லாம் இறைமை ஒன்றே, இறைவன் ஒருவனே.